அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகர ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிச்சுது. சரி, நல்ல டவுட்டே கிடையாது. 7.5 சனி முழுமையாக உங்களை விட்டு விலகிடுச்சு. விரைய சனி முடிச்சிட்டிங்க, ஜென்ம சனி முடிச்சிட்டிங்க, பாத சனி உங்களை விட்டு விலகி இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கார். நம்ம பொது பலனாக பார்க்க போகிறோம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி, நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த வருஷம் மகர ராசிக்காரங்க நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லிடலாம். கொடுத்து வைக்கக்கூடிய ராசியில் மகர ராசிக்காரங்களும் ஒன்று இந்த வருஷம். ஏன்னா ஒரு சில ராசியில் இருக்குது, ஒரு 4-5 ராசி வரும், அதிர்ஷ்டம் நிறைந்த ராசியாக இருக்கும். அதில் மகரம் ஒன்று. சரிங்களா? அதனால் மகர ராசிக்காரங்க இந்த வருடம் சிகரம் தரக்கூடிய, ஒரு உச்சத்தை தொடக்கூடிய நல்ல ஒரு காலமாக இந்த வருஷம் இருக்கும். உங்களுக்கு 3ல் சனி இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் சனி மீனராசியில் இருக்கார். 7ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். 6ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், கும்பத்தில் இருக்கார். கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். இது பெருசாலாம் சோதனை பண்ணிடாதீங்க. சரிங்களா? சோதனையெல்லாம் பண்ணிடாது. அதாவது சனியை மீறியெல்லாம் இந்த கிரகங்களும் ஒன்றும் பண்ணாது. குரு மீறியெல்லாம் பெருசாக ராகு கேது ஒன்றும் பண்ணிடாது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியே பார்த்துருவார். இப்போ இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாம். அதிர்ஷ்டம் நிறைந்த காலம் தான். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஆரம்ப பகுதியில். கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க, கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுவீங்க. அப்படியே நடக்கிற மாதிரி நடக்காது. ஒரு விஷயம் நடக்கும், ஒரு விஷயம் நடக்கும், எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, இது நடக்கும்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ஆனால் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப பகுதி கொஞ்சம் தட்டி போகும். அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி, வேகத்தடை மாதிரி அப்படியே கொஞ்சம் நடக்கிற மாதிரி தெரியும். அப்படியே ஸ்லோவாகும், மறுபடியும் வந்து ஸ்பீடாகும், மறுபடியும் ஸ்லோவாகும். ஆனால் நடக்காமல் போயிடும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஒரு வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் தடங்கள் ஆகும். வாகனம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் தடங்கள் ஆகும். இல்லை லேண்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, கொஞ்சம் தடங்கள் ஆகும். கடன் கேட்குறீங்க, கொஞ்சம் அப்படியே பிளாக் ஆகும். இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அப்படியே கொஞ்சம் தட்டி போகிற மாதிரி, அப்படியே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். இல்லை வேலையை மாற்றலான் இருக்கீங்க, அப்படியே கொஞ்சம் அந்த இருக்கிற வேலையிலே அப்படியே கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கெல்லாம் அப்படியே இருந்து அப்படி புதுசாக வேலைக்கு மாற்றணும்னு ஐடியாவில் இருந்திருப்பீங்க. அந்த வேலைக்கு போக முடியாமல் ஏதோ ஒன்று தடங்கள், ஏதோ ஒன்று தடுத்து வச்சுட்டு இருக்கும். ஆனால் இந்த காலம் பாருங்கள், இந்த வருஷம் பாருங்கள், ஏன்னா 7.5 சனி தான் உங்களை எல்லாமே தடங்கள் பண்ணிச்சு. கடந்த ஒரு 7.5 வருஷமாக மகர ராசிக்காரங்க படாத பாடு போட்டு உங்களை சனி போட்டு பின்னி பெடல் எடுத்திருப்பார், புளிஞ்சு எடுத்திருப்பார். உங்களை போட்டு ஏகப்பட்ட துன்பத்தை கொடுத்துருப்பார். என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே நடந்திருக்கும். பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரங்களுக்கும் சனி ஒன்றும் பண்ணாது. அது ராசிநாத மகரத்துக்கும் கும்பரத்துக்கு அதிபதியே சனி தான். சொந்த வீட்டுக்கு வந்து சனி ஒன்றும் பண்ணாதுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 7.5 வருஷம் நீங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருந்துருப்பீங்க. ஒரு 2-3 பேர் தான், ஒரு சில பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. அது வந்து காரணம் வந்து ஜாதகத்தில் சனி பலமாக இருக்கும். ஜாதகத்தில் சனி பலமாக இருந்து, லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி மனம் அந்த மைண்டுக்கு உண்டான கிரகமெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருந்தாலும் பெருசாக தெரியாது. ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க. தவிர மேக்சிமம் அதிகப்படியான மகர ராசிக்காரங்க பிரச்சனையில் இருந்தது தான் உண்மை. கடன் அதிகம், கடன், பண பிரச்சனை உச்சக்கட்டம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை உச்சக்கட்டமாக இருந்தது. சரியான வேலை இல்லை, சரியான இன்கம் கிடையாது, தொழிலில் வந்து பெருசாக நஷ்டம், எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்று, நீங்கள் நினச்சது ஒன்று, நாங்கள் வேறு நடந்தது வேறு. அடிமேலடி தொழிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இழுத்து மூடிட்டு போனவங்களாம் ஜாஸ்தி. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் திருவோணமாக இருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உத்தராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, படாதபாடு பட்டீங்க கடந்த வருஷமெல்லாம். சரிங்களா? இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்பாடா பரவாயில்ல, ஓகே, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு சொல்கிற மகர ராசிக்காரங்களும் இருக்காங்க. இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக மாறும். நிறைய மேக்சிமம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா ராசியில் ராசிக்கு வந்து குரு பார்வை 7ஆம் பார்வையை பார்க்கறனால ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே படுங்க. உங்கள் மைண்டு அதாவது ஷார்ப்பாக இருக்கும், உடல் தெளிவாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், வியாதியிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. இதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராசிங்கிறது மனம், சந்திரன் தான் மனோகாரகன், உடம்புக்கு அதிபதி சந்திரன் தான். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போகும். மனசு கெட்டு போகும், சைக்காட்டிக் ப்ராப்ளம் வரும், உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு கெட்டு போகும், மனசு ஒரு தெளிவாகவே இருக்க மாட்டாங்க. சந்திரன் சனி, சந்திரன் ராகு, சந்திரன் செவ்வாய், அமாவாசை யோகத்தில் அந்த அமாவாசை டைமில் பிறந்தவங்க, இல்லை சந்திரன் ராகு கேதோட, சந்திரன் சனியோட காம்பினேஷனில் இருக்கவங்களாம் பாருங்கள், அவங்க மைண்ட் ஒரு தெளிவாகவே இருக்காது, குழம்பிகிட்டே இருப்பாங்க. இவங்களும் குழம்பி அடுத்தவங்களும் குழம்பி பல பேர்த்த குழப்பி விட்டுருவாங்க. சந்திரங்கிறது மனசு, ஒரு சென்சிட்டிவான கிரகம் சந்திரன். சந்திரங்கிறது பூமியோட துணைக்கோள். அதுதான் மனதுக்கு அதிபதி தான் சந்திரன், உடலுக்கு அதிபதி தான் சந்திரன். அந்த கிரகத்தோட இருள் கிரகம் சேர்ந்துட்டா அது எப்படி வேலை செய்யும்? மனசெல்லாம் கெட்டு போயிடும், உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும், மனசில் ஒரு தெளிவு இருக்காது, மைண்ட் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசி சந்திரன் மேலே குரு பார்வை விழுகுது. குரு சந்திர யோகமாக உங்களுக்கு மாறுது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இந்த அமைப்பு. ஏன்னா கடகத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு, ராசி மண்டலம் சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். 12 வருஷத்துக்கு ஒருத்துக்கு வரக்கூடிய அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய சாதகமாக மகர ராசிக்காரங்க அமையும் போது அற்புதமான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு உருவாக போகுது. நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். ராசி குரு பார்க்குற மனசு தெளிவாக இருக்கும், உங்கள் உள்ளம் தெளிவாக இருக்கும், உங்கள் உடல் தெளிவாக இருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
தெளிவாக திங்க் பண்ணுவீங்க, தெளிவாக திங்க் பண்ண முடியும், உங்களால் தெளிவாக ஷார்ப்பாக உங்களால் திங்க் பண்ண முடியும். குழப்பம் இருக்காது உங்களுக்கு. ஒரு வெளிச்சம் போடும். இருட்டுக்குள்ளே இருந்தீங்க பார்த்தீங்களா, சித்திரவதை அனுபவிச்சு, நரக வாழ்க்கையை அனுபவிச்சு, நிறைய கஷ்டத்தையும் தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்தெல்லாம் முழுமையாக உங்களுக்கு வெளியே வர போகிறீங்கன்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்க. கவலைப்படாதீங்க, முயற்சி சக்ஸஸ் ஆகும். 3ஆம் இடத்தை குரு பார்த்துட்டுறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை, அதாவது உங்கள் ஜென்ம ராசி வந்து 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசியை பார்த்துறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பார்க்குறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது, வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு காமிக்குது. சரிங்களா? பயப்படாதீங்க. மகர ராசிக்காரங்க வெளியே முற்றிலும் கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, அசிங்கமானத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரம் இந்த நேரம். சரிங்களா? வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சிடும். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். ஏன்னா 7ல் குரு இருக்க, திருமணம் நடந்துடும். இந்த வருஷம் நிறைய மகர ராசிக்காரங்க கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கும், தொழில் பண்ண போகிறீங்க, கூட்டு தொழில் பண்ண போகிறீங்க, நல்ல நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க. உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தவங்க இந்த டைமில் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, பேசாமல் இருந்தவங்க இந்த டைம் உங்களை வந்து பேசுவாங்க. எல்லாமே நடக்கும். முயற்சி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணி பாருங்களேன், இந்த டைம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமண முயற்சியாக இருந்தால் சரி, வேலை முயற்சியாக இருந்தால் சரி, வேலை மாற்றமாக இருந்தால் சரி, தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் சரி, வெளியூர் வெளிநாடு போகிறதா இருந்தால் சரி, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி தான், சக்ஸஸ் தான். அதில் சந்தேகமே கிடையாது. பணம் வரக்கூடிய வருடமாக இருக்கும், கடன் சுமை கம்மியாகக்கூடிய வருடமாக இருக்கும், வெளிச்சம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா நிறைய கஷ்டம், பிரச்சனை மேலே போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. பண பிரச்சனை, மனசில் நிம்மதி இருந்திருக்காது. பணம் இருக்கவங்களுக்கு மனசில் நிம்மதி இருந்திருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கும், கையில் பணம் இருந்திருக்காது, கடனில் மாட்டியிருப்பீங்க, சரியான வேலை இருந்திருக்காது, தொழிலில் நிம்மதி கிடையாது, யாரும் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிஞ்சிருப்பாங்க, வீட்டில் இருக்கவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க, ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் செட் ஆகிருந்திருக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தடங்கள் இருந்திருக்கும். கையில் சுத்தமாக பணம் இல்லாமல் இருக்க மகர ராசிக்காரன் ஜாஸ்தி. அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு வருடம் தான் இந்த வருடம். சரிங்களா? ஏன்னா ராசி குரு பார்த்துட்டாலே வெளிச்சத்துக்கு வந்துடுவாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ராசி குரு பார்த்துட்டாலே அவங்களுக்கு ஒரு மனசில் நிம்மதி கிடச்சிரும். அவங்களுக்கு தான் ஒரு நல்ல ஒரு காலம் சொல்லலாம். அந்த ஒரு காலம் தான் மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. நேருக்கு நேர் 7ஆம் பார்வை, நேரடியான பார்வை குரு வந்து உங்கள் ராசி பார்க்கறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? கஷ்டத்தில் இருந்து நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க, அருமையாக இருக்க போகிறீங்க, அதில் மாற்றமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. குரு எங்கே இருக்காரு, சுக்கிரன் எங்கே இருக்காரு, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி போகுது, ராகு தசை நடந்துட்டு இருக்கா, இல்லை சனி தசை நடந்துட்டு இருக்கா, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு அல்லது சனி திசையில் ராகு இல்லை குரு முடிச்சு சனி திசையெல்லாம் நடந்துகிட்ருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு திசை சனி திசையெல்லாம் அந்த இதில் தான் இருப்பீங்க, அந்த ஏஜுக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி. செவ்வாய் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான். அவிட்ட நட்சத்திரக்கார குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த இதில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த திசையில் தான் அங்கே இருப்பீங்க. அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது பண்ணுதான்னு பாருங்கள். ஏன்னா இப்போ தான் 7.5 முடிஞ்சிருக்கு. இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் கொடுத்து வச்சவங்களா இருப்பீங்க. ஏன்னா தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில அனுபவம் கிடைக்கும். கோச்சார பலன்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம். இது உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. வருட பலன் பக்காவாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து வச்சவங்க தான். கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு நீங்கள் நல்லதையும் இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு ஒருவர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.